ஆப்கன் பெண்களின் உரிமை தொடர்பில் தலிபான் அரசின் முடிவு. ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்களின் உரிமைகளுக்கான கோரிக்கைகள் தங்களது உள்நாட்டு பிரச்சினை என்று தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதை அடுத்து அந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தலிபான்களின் அரசை எந்த ஒரு நாடும் இதுவரை அங்கீகரிக்காத நிலையில் ஆப்கானுடன் சர்வதேச ஒருங்கிணைப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு கடந்த 2023 மே மாதம் ஐநா முக்கிய முன்னெடுப்பை எடுத்தது. தோஹாவில் நடைபெற்ற அந்த சந்திப்பில் பங்கேற்க ஆப்கன் பல்வேறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர். ஹமாஸ் படைகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் தொடர்பில் சொத்துக்கள் முடக்கம், விசா தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலானது அக்டோபர் 7 ஆரம்பித்து இன்று வரை தொடர்கிறது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் படைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் விதிப்பது இது இரண்டாவது முறையாகும். இதுவரை 12 தனிநபர்கள் மற்றும் 3 நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ஹமாஸ் தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சூடான் நாட்டை சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் மீதும் தடை விதித்துள்ளது. மேலும் ஹமாஸ் படைகளின் முதன்மை அதிகாரிகளில் ஒருவரான மாஹிர் ரபி ஒபிட் மீதும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேட்டோ மாநாடு. நேட்டோ அமைப்பின் 75வது மாநாடு அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கட்ஸுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மாநாடானது அடுத்த மாதம் 9 11 வரை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற உள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்ள உள்ளதோடு இஸ்ரேலை தொடர்ந்து பல அரபு நாடுகளுக்கும் அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட 32 நாடுகள் நேட்டோ அமைப்பில் இணைந்துள்ளன. இந்த நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைய விரும்பியதால் ரஷ்யா அந்த நாடு மீது படையெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பகுதியில் குளத்தில் மூழ்கிய 14 வயது சிறுவன் மாயம். கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் நீராட சென்ற 14 வயது சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்படி சிறுவன் அவரது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். திருமுறைக்கண்டி இந்து வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வரும் முறிகண்டி வசந்தநகர் பகுதியில் வசிக்கும் செல்வரத்தினம் ருஷாந்தன் எனும் சிறுவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் காணாமல் போயுள்ள சிறுவனை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனடாவில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல். கனடாவின் ஒட்டாவாவில் 19 வயது இளைஞர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் ஒட்டாவாவில் வெள்ளிக்கிழமை இளம் வயதுடைய நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயதான யூசுப் சலாமான் என்ற இளைஞர் ஸ்மித் சாலை மற்றும் செயின்ட் லாரன்ட் பவுலார்டு சந்திப்புக்கு அருகில் உள்ள ரசல் சாலையின் 1700 தொகுதியில் இரவு 10 மணியளவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்யப்பட்டார். ஒட்டாவா போலீஸ் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அல்லது அந்த பகுதியின் கண்காணிப்பு காணொலி இருந்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். அதே சமயம் இதுவரை சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.